ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ இந்த செஷன் வந்து எதை பற்றிண்டா மெயினாக இப்போ ஏ லெவல் ரிசல்ட் வந்து இப்போ ஒரு 2-3 டேஸ் ஆக போகுது. இப்போ நிறைய பேர் வந்து பயோ செஞ்சு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி செலக்ட் ஆகிப்பீங்க. செலக்ட் ஆகிப்பீங்கன்னா அவங்களோட ரிசல்ட்டை வச்சு உங்களுக்கு ஊகிக்க முடியும் நான் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி செலக்ட் ஆகுவேன்னா இல்லை அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் கோட்டா வச்சோ எப்படி சரி. மெயினாக வந்து பிள்ளைகளோட மனசில் இல்லாட்டி உம்மம்மாரோட மனசில் வாப்பமாரோட மனசில் இப்போ என்ன பிள்ளைய வந்து நான் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு அனுப்புறதுக்கு வந்து என்னென்ன ப்ரிப்பேரேஷன் செய்யணும். இப்போ எடுப்பட்டிக்கிற அவட வேலை செஞ்சிட்டா இப்போ இந்த பீரியடில் என்ன செய்யணும்னு ஒரு பெரிய ஒரு குழப்பம் மிகும். அப்போ அதுக்கான ஒரு சின்ன ஒரு வழிகாட்டல் தான் இது. வழிகாட்டல்னா அதுவும் ஒரு மெயினான ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் நான் இதை பேச போகிறேன். அப்போ கொமனாக வந்து இப்போ நான் பொதுவாக வந்து தமிழ் மீடியம் செஞ்சாக்கள்ண்டா இப்போ இந்த வீடியோ மெயினாக தமிழ் மீடியம் சிங்கள மீடியம் செஞ்சாக்கள் தான். ஓகே. இப்போ முதலாவது எங்களோட மனசில் வர கேள்வி தான் வந்து நான் இந்த ஒரு 6-7 மந்த்ஸில் வந்து என்ன சரி படிக்கணுமா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போகும்போது நான் என்ன சரி படிச்சுட்டு போகணுமா இல்லாட்டி அங்கே போய்ட்டு அவங்க எல்லாம் படித்து தருவாங்களே. ரெண்டாவது கேள்விக்கும் நாங்கள் வந்து இங்கிலீஷில் கொஞ்சம் வீக் ஆகிப்போம். இல்லாட்டி வந்து நாங்கள் பொதுவாக வந்து ஓ லெவல் ஏ லெவல் எல்லாம் வந்து இந்த தமிழ் மீடியம் சிங்கள மீடியம் செஞ்சுப்போம். சில ஆட்கள் இங்கிலீஷ் மீடியம் செஞ்சு அவங்களும் மீட்பீங்க. இப்போ மெயினாக வந்து நீங்கள் ஈவன் இங்கிலீஷில் செஞ்சுருந்தாலும் வந்து இப்போ மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி நீங்கள் போனீங்கன்னா அங்கே நடக்கிற லாங்குவேஜ் வந்து 100% வந்து என்ன இங்கிலீஷ் தான். உங்களுக்கு எல்லா இதுலேயும் வந்து நீங்கள் எக்ஸாம் ஆகிக்கட்டும் எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து 100% இங்கிலீஷ். அப்போ இந்த இங்கிலீஷ்க்கு வந்து நான் எப்படி ஃபெமிலியர் ஆகிறேன். இவ்வளோ காலம் நான் தமிழில் சிங்களத்தில் நான் லெக்சர் போயிட்டு இனி வந்து திடீரென்று எப்படி இங்கிலீஷ்க்கு இதாக. அதுக்கு அடுத்த கொஷன் என்னென்னா வந்து நான் என்ன சரி டிவைஸ் வாங்கணுமா. அதாவது வந்து உதாரணமாக நான் வந்து ஒரு டெப்பாக விட்டேன். என்கிட்ட லேப்டாப் ஒன்று மீக்கிறேன். அப்போ நான் வந்து சில ஆள் பொதுவாக ஃபோன் மட்டும்தான் வச்சுப்பீங்க. அப்போ லேப்டாப் எடுக்கிற நல்லமா டெப் எடுக்கிற நல்லமா புக்ஸ் வாங்கணுமா இப்படி எல்லா கேள்வியும் மீக்கும். இப்போ என்ட பர்சனல் ஐடியா என்னென்னா வந்து நீங்கள் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு வாரண்டா கட்டாயம் உங்கள்கிட்ட ஒரு ஐபேட் உண்டோ ஒரு டெப் உண்டோ வைக்கணும். அதுக்கு அடுத்தது தான் சாய்ஸ் தான் ஒரு லேப்டாப். இந்த ரெண்டு உங்களுக்கு வாங்க இயலாட்டி தான் அடுத்து எதுக்கு போகணும் சாய்ஸ் லேப்டாப்பு. ஏண்டா இன்னும் உங்களுக்கு தார நோட்ஸ் எல்லாம் வந்து ஒரு லிமிட்டடானது தான் தருவாங்க. அப்போ அதுலேருந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ரீட் பண்ணுறதோ என்னவோ ஆகிக்கட்டும் உங்களுக்கு விளங்காததோ நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும் எழுதணும். அப்போ இப்போ வந்து எங்களுக்கு ஈக்கிற நாட்டில் பொருளாதாரத்தை வச்சு எங்களுக்கு என்ன செய்யலாம் ஃபோட்டோ காப்பி அடிக்கலாம். இந்த ஒரு ஷீட் வந்து 10 ரூபீஸ் கிட்ட வரும். அப்போ வந்து நாங்கள் எல்லாத்தையும் எழுதி கொள்ளணும் எண்ணத்தில் அந்த நோட்லேயே தான் எழுதணும். அப்போ இதுக்கு வந்து நீங்கள் லேப்டாப் பாவிக்கிறத விட நீங்கள் டெப் ஒன்று பாவிச்சிங்கன்னா இப்போ இதை மாதிரி ஒரு டெப் ஒன்று பாவிச்சிங்கன்னா அதிலே வந்து பெண்ணும் வரும். உங்களுக்கு என்ன செய்யலாம் நோட்டில் தேவையானதை வந்து எட் பண்ணி கொள்ளலாம். இந்த 6 மந்த்துக்குள்ளே வரைக்கிட்ட எப்படி சரி வந்து ஒரு டெப் ஒன்று எடுக்கிறது பாருங்கள். குறைஞ்ச விலைக்கு இருக்கிற நல்ல டெப்புன்னா வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து 6 லைட். இதை விட கூட விலைக்கு நிறைய டெப்ஸ் இருக்கிற. அப்போ 6 லைட் தான் வந்து நான் நினைக்கிறேன் கொஞ்சம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கிற கொஞ்சம் விலை குறைஞ்ச டெப். அடுத்து நான் வந்து இங்கே லேப்டாப் வந்து வாங்க வானம்னு சொல்கிறேன்ல. உங்களுக்கு லேப்டாப் தான் இருக்கிற நீங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டீங்களா உங்களுக்கு அதுதான் ஃபெமிலியர் படிக்கிறதுக்குண்டா நீங்கள் லேப்டாப் தாராளமாக பாவிக்கலாம். அடுத்து வந்து ப்ரீ மெடிசன் கிளாஸ் பற்றி உண்மையாக ப்ரீ மெடிசன் கிளாஸ்னோடு போகணும். இப்போ ஃபஸ்ட்டுக்கு நான் ப்ரீ மெடிசன் கிளாஸ்ன்னு என்னென்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி செலக்ட் ஆகிட்டுன்னு வைங்களேன். உங்களுக்கு செலக்ட் ஆகிக்கிட்டா பொதுவாக வந்து நிறைய மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிஸ் கேட்குற நானுமார் தாத்தமார் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா கிளாஸ் வைப்பாங்க. இப்போ வரப்போகிறவங்களுக்கு கிளாஸ்ண்டா வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் தருவாங்க. மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி இப்போ உங்களோட ஃபஸ்ட் 2 செமஸ்டர் நடக்கும் தனியோ ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு நடக்கிற பாடங்கள் வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு படித்து தருவாங்க. இது தான் ப்ரீ மெடிசன் கிளாஸ்லாம் நடக்கும். இதுக்கு வந்து கட்டாயம் நீங்கள் போகணும். நீங்கள் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ தான் கேள்விப்பட்டு தான் இருக்கட்டும். இப்போ அதுக்கு வந்து உண்மையாக நானும் போனேன். இப்போ நான் இது இங்கிலீஷ் தமிழ் மாதிரி இல்லை. இந்த மெடிக்கல் லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா நிறைய
லெத்தீன் மொழி தானே யூஸ் பண்ணப்படுற. அப்போ இப்போ நாங்கள் முன்னுக்கு நாங்கள் இங்கிலீஷால் ஃப்ரண்ட் ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதே நீங்கள் மெடிக்கல் டைம்ஸில் நாங்கள் வந்து இன்டீரியர்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நீங்கள் ப்ரீ மெடிசின் போகிறதால என்ன கிடைக்கிறேன்னு கேட்டேன்டா, உங்களுக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று கிடைக்கும். நான் மெடிக்கல் ஃபீல்டு போயிட்டு என்ன செய்ய போகிறேன்னு. அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் 2 செமஸ்டரில் நடக்கிற 1 இயரில் நடக்கிற பாடத்தை சொல்லித்தருவாங்க. அதுக்குள்ளே என்னென்ன வரும்டா வந்து ஹியூமன் anatomy இல்லை வந்து பேசிக் anatomy வந்து சொல்லி தருவாங்க. ஜெனட்டிக்ஸ் பற்றி கொஞ்சம், அது ஒவ்வொரு ஆட்களை பொறுத்து அவங்களோட இதை பொறுத்து டைம் டேபிளை பொறுத்து ஜெனட்டிக்ஸ் எல்லாரும் சொல்லி தருவாங்க. அப்பலிம் லோவலிம் அப்படின்னா கை கால் பற்றி, அதோட anatomy அண்ட் thorax and abdomen சொல்லி தருவாங்க. அப்போ இதெல்லாம் படிக்கிறதுக்கு நான் கட்டாயம் வந்து ப்ரீ மெடிசின் கிளாஸ் போகணுமான்னு கேட்டால் இல்லை. இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வீட்டில் இருந்தே வந்து என்ன செய்யலாம்டா, சும்மா அவங்கள்ட்ட இருக்கிற டிவைஸை வச்சு எல்லாத்தையும் படிக்கலாம். இப்போ என்னென்னா மெயினாக படிக்கிற 3 விஷயம். ஒன்று வந்து anatomy, physiology அண்ட் பயோகெமிஸ்ட்ரி. இப்போ anatomy வந்து மனிதன கட்டமைப்பு பற்றி. இப்போ anatomy தெரியும் தானே. இப்போ எங்கள்கிட்ட ஒன் கூடு ஸ்கெலட்டல் சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், சைக்குலேட்டரி சிஸ்டம், இதெல்லாம் பற்றி தான் படிப்போம். நீங்கள் படிக்க வேண்டியதே வந்து இந்த 3 பாடத்துலையும் anatomy, physiology, பயோகெமிஸ்ட்ரியில் anatomy மட்டும் படிச்சுட்டு வந்தாலே போதும். கொஞ்சம் உள்ள ஒரு நாலேஜ் வந்தீங்கண்டா. இதெல்லாம் படிக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான சில யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான யூடியூப் சேனல்ஸ் என்னென்னா, உங்களுக்கு இந்த பீரியடுக்குள்ளே ஆட்கள் ப்ரீ மெடிசின் போகிற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இதுக்கு ஃபெமிலியர் ஆகணும்டா. என்னென்னா மெயினாக வந்து நான் 2-3 சேனல் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து டாக்டர் நஜீப் லெக்சர்ஸ்ன்னு ஒரு யூடியூப் சேனல் முடிக்கிற டாக்டர் நஜீப் லெக்சர்ஸ் உண்டு. அவரோட வெப்சைட்டும் மிக்கிற. அவரோட வெப்சைட் நீங்கள் போகிறீங்கன்னா வந்து நீங்கள் போகிறேன்னா வந்து அதுக்கு பே பண்ணி போகணும். ஆனால் வந்து அதை நீங்கள் எடுத்து வைக்கிறது வந்து நல்ல உங்களோட இந்த 5 இயர்ஸில் நிறைய இடத்துல அவரோட லெக்சர்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். உதாரணமாக நீங்கள் நியூரோனட்டமியெல்லாம் படிக்கக்கிட்ட அவரோட லெக்சர் சரியான ஸ்லோ நல்லா விளங்கும். ஆனால் வந்து அது அவரோட ப்ரீமியம் நீங்கள் சேனல் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகிக்கும். அப்போ அதுக்கு வந்து நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். எப்படின்னா, அவரை வந்து ஃபேஸ்புக்கில் போய்ட்டு டாக்டர் நஜீப் லெக்சர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. அவர் வந்து ஒவ்வொரு பீரியடில் அவரோட பர்த்டே, அவரோட மகனோட பர்த்டே, அப்படி வந்து ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் டைமுக்கெல்லாம் ஆஃபர் போடுவார். அப்போ அது வந்து மினிமம் வந்து ஒரு 5% வரை ஆஃபர் போடுவார். 5% ஒரு $5-6 வந்து ஒரு ஆஃபர் உங்களுக்கு வரும். இப்போ அவர்கிட்ட ஃபுல்லாக நீங்கள் பேக்கேஜ் எடுக்கிறேன்டா கொஞ்சம் விலை கூட. அவர் ஆஃபர் போடுற டைம் வந்து ஒரு $5-6 ஆஃபர் போடுற டைம், சம்டைம் $2 போடுவார். இப்போ நான் வாங்கினா ஒரு $5, அதுக்கு ஒரு $2 போட்டிருந்தார். இப்போ ஒரு 35 அப்படி போகுது. அப்போ அது பர்ச்சேஸ் பண்ணுங்கள். லைஃப் டைம் ஈக்கிற. இப்போ உங்களுக்கு வந்து வேண்டிய டைம் பார்க்கலாம். உங்களுக்கு இப்போலேருந்தே பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான டாபிக்ஸை. 2வது வந்து நிஞ்சா நர்டுன்னு ஒரு சேனல் ஈக்கிறேன். இது வந்து யூடியூப் சேனல் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாகிக்கும். உங்களோட நீங்கள் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி வந்த போகிறது தான் இப்போ படிக்கிறேன்டாலும் இந்த நிஞ்சா நர்டுன்றது கட்டாயம் யூஸ்ஃபுல். நீங்கள் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் வந்து பயோகெமிஸ்ட்ரி, ஃபிசியாலஜி எனக்கு வேண்டிய சம்மந்தமாக நிறைய பெரிய ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு மெயினாக anatomy படிக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் சேனல் சீக்கிரம். உங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நார்மலாக கென் ஹப்ன்ற ஒரு சேனல் இருக்கிறேன், டீச் மீ anatomy ஒரு சேனல் இருக்கிறேன், டாக்டர் ஜி பானுபிரகாஷ் ஒரு இந்தியன் ஒரு டாக்டர் ஒரு சேனல் இருக்கிறேன். அடுத்தது வந்து அஞ்சலினா ஐசேக்ண்டு ஒரு சேனல் இருக்கிற. யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் அஞ்சலினா ஐசேக் anatomy அடிச்சிங்கன்னா வரும். அது ஒரு சிறுசாக தான் செய்கிறது. ஆனால் உங்களுக்கு இந்த பீரியடில் ப்ரீ மெடிசின் பீரியடில் மெடிசின் போகும்போது நீங்கள் கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் நல்லா கிளியராக இருக்கும் அவருடையும் அஞ்சலினா ஐசேக்டையும். அடுத்தது டீச் மீ anatomy. இப்போ நீங்கள் டீச் மீ anatomy வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதில் வந்து 3D அட்லஸ் இருக்குமா அவங்களுக்கு ஃப்ரீயாக அதை இது பண்ணலாம். 3D அட்லஸ் ஹியூமன் anatomy பற்றி. இப்போ அது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல் ஆகிடும். இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு டீச் மீ anatomy அட்லஸ் வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஆனால் வந்து அதில் 2-3 அப்பலையும் லோவலையும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தந்திப்பாங்க. அது கூட இருக்காது. அதுவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்பலையும் லோவலையும்.
ப்ளே ஸ்டோரில் போய் எடுத்தாலும் சரி, அவங்களோட வெப்சைட்டில் போய் எடுத்தாலும் ஓகே. இது வந்து புக்ஸ் வாங்கணும்னு கேட்டிங்கன்னா புக்ஸ் வாங்க தேவையில்லை. ஓகே. இப்போ அடுத்த புக்ஸ் நான் எப்படி ரீட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் புக்ஸ் ரீட் பண்ணணும் தானே. எல்லாத்துக்கும் வந்து புக்ஸ் ரீட் பண்ணணும். நீங்கள் டெப் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லா புக்ஸ்டையும் பிடிஎஃப் டெப்பில் போட்டு உங்களுக்கு எப்போ டைம் வாசிக்கலாம். மெயினாக வந்து நீங்கள் இந்த பீரியடில் புக்ஸ் வாசிக்கணும்டா வந்து ஸ்னெல்ஸ் அனாட்டமி எடுங்க, சௌராசியா, இது ரெண்டும் கொஞ்சம் லேசி ஆகிக்கும். அடுத்து கிரேஸ் அனாட்டமியில் ஸ்டூடெண்ட் வேஷன் யூஸ் பண்ணலாம் இந்த பீரியடில். அடுத்த வந்து மிச்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக படிக்க போகிறீங்க. பின்ன ஒரு A-level முடிச்சுட்டு இப்போ தான் கொஞ்சம் காலமிக்கும். இன்னொரு 6 மந்த் வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஆகிக்கிறேன்டா வந்து அதுக்கு பிறகு உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஃப்ரீயாக யூட்டாக்களோடு இது கிடைக்காது. அப்போ இந்த பீரியடில் நான் கிளாஸ் போய்த்துட்டு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு தேவையில்லை. அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த பீரியடில் நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே வந்த பிறகு ஃபுல் படித்தா சரி. இல்லாட்டி நீங்கள் இந்த பீரியடில் இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு கொண்டு போனீங்கன்னா சும்மா அநியாயம். இந்த பீரியட் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற பீரியட். இப்போ இந்த பீரியடில் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக வந்து இங்கிலீஷ் கோர்ஸ் ஒன்றுக்கு போங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் இல்லாட்டி நல்லா டெவலப் ஆகுங்க. இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்கலாம், இங்கிலீஷ் பேப்பர்ஸ், எப்படி சரி உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வந்து கட்டாயம் டெவலப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கிலீஷ் வந்து சரியான முக்கியம் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில். அடுத்தது வந்து உங்களோட சிங்கள நாலேஜ், கொஞ்சம் சிங்கள நாலேஜும் பேசுகிறத கொஞ்சம் பேசி பழங்க. ஏன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு 190% வந்து சிங்களாக்களை தான் இருப்பாங்க. அப்போ நீங்கள் அவங்களோட பேசித்தான் ஹிஸ்ட்ரி எல்லாமே எடுக்கணும். அப்போ இதுக்கு வந்து இப்போ மெயினாக வந்து ஈஸ்டர்ன் சைட்லேருந்து வாராக்கள் பொதுவாக. ஏன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து சிங்கல்மெண்டா என்னன்னே தெரியாமிக்கும். அப்போ கொஞ்சம் சரி அதுக்கான ஒரு நாலேஜ் வந்து எடுத்துகிட்டு வாங்க. இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு ரிசல்ட் வந்த பிறகு நிறைய குரூப்ஸ் தொடங்குவாங்க, ப்ரீ மெடிசின் குரூப்ஸ் உண்டு சரியா. அப்போ உங்களோட டிஸ்ட்ரிக்டில் நிறைய சிங்களாக்கள் கொஞ்சம் பேசி பழகுங்க எல்லாரோடையும். இந்த பீரியடில் கொஞ்சம் ஃப்ரீயாக இந்த லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறத கொஞ்சம் கூட்டிக்கணும். அது எல்லாருக்கும் இங்கிலீஷ் கோர்ஸ் போகக்கூடிய பாசிபிள் இருக்காது. சில இங்கிலீஷ் கோர்ஸ் நீங்கள் போனீங்கன்னா 30,000 40,000 வந்து ஒரு 3 மந்த் கோர்ஸ்க்கு எடுப்பாங்க. அப்போ இதுக்கெல்லாம் போகணுமான்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் கட்டாயம் போகணும் இல்லை. நீங்கள் ஃபெகல்ட்டி வந்ததோடய உங்களுக்கு ஒரு 1 மந்த் 2 மந்த் வந்து ஃபுல்லாக வந்து இங்கிலீஷ் கோர்ஸ் தான் நடக்கும். இப்போ இதில் நீங்கள் படிச்சுக்கொள்ள நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இந்த ஈக்கிற பீரியடில் வந்து இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி சரி கூட்டிக்கணும். நிறைய யூடியூப் டியூட்டர் வச்சுக்கிறேன் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு, நிறைய யூடியூப் சேனல்ஸ் மிக்கிற சிலாக்கள் யோசிக்கிறேன். நான் மெடிக்கல் ஃபெகல்ட்டி வரக்கிட்டே ஸ்டெத்தோஸ்கோப் வாங்கிட்டு வரணுமாண்டு. ஸ்டெத்தோஸ்கோப் வந்து நீங்கள் வரக்கிட்டு தேவையில்லை உங்களுக்கு. இப்போ நீங்கள் மெடிக்கல் ஃபெகல்ட்டி வந்தீங்கன்னா ப்ரீ கிளினிக்கல் பீரியட்னு ஒண்டிக்கிறேன், பரா கிளினிக்கல்னு ஒண்டிக்கிறேன். அதுக்கு பிறகு தான் ஃபைனல் எக்ஸாம். ப்ரீ கிளினிக்கல் முடிஞ்சு ஒரு எக்ஸாம் நடக்கும், செகண்ட் MBBS எக்ஸாம் உண்டு. அந்த எக்ஸாமுக்கு போகிறது தான் வந்து நீங்கள் கிளினிக்கல் போவீங்க. அதுவரை வந்து உங்களுக்கு ஸ்டெத்தோஸ்கோப் தேவைப்படாது. சில ஃபிசியாலஜி ப்ராக்டிக்கலுக்கு வந்து ப்ளட் ப்ரெஷர் பார்க்குறது அப்படி தேவைப்படும். அது பொதுவாக அவங்க லெப்லே ஈக்கும் அவங்கள. அப்போ நீங்கள் கட்டாயம் இப்போவே வாங்கணும் முடியல. உங்களுக்கு ஒரு 1 இயர் கெப் பண்ணிக்கிறேன், அதுக்குள்ளே நீங்கள் மெதுவாக வாங்கிக்கொண்டா போதும். ஓகே. இப்போ ஃபுல் சம்மரி என்னடா வந்து இதில் கொண்டு வந்து நாங்கள் ப்ரீ மெடிசின் கிளாஸ் போகணுமா இல்லைன்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் நீங்கள் போக தேவையில்லை. அப்படி உங்களுக்கு நீங்கள் போய்ட்டு படிக்கணும் இன்ட்ரெஸ்ட், இந்த பீரியடை நான் நல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு போகலாம். ஓகே. கட்டாயம் போகணும் இல்லை, இந்த பீரியடில் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படி போகணும், கொஞ்சம் நாலேஜ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா போங்க. அடுத்தது வந்து நீங்கள் வந்து விளைக்கொள்ளணும், நாங்கள் ப்ரீ மெடிசின் போகணுன்ட்டு உங்களோட மெடிக்கல் ஃபெகல்ட்டி நீங்கள் போய்த்து நடக்கிற எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் போனாக்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, போகாதாக்கள் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு இது இல்லை. நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் இருப்பாங்க. பொதுவாக சிங்களாக்கள் எப்படியும் போவாங்க, ஆனால் வந்து கட்டாயம் இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட ஃபெகல்ட்டி எடுத்து பார்த்தாலும் நிறைய பேர் வந்து எடுத்தாக்கள் வந்து போகாதாக்கள் தான். அப்போ அப்படி போனால் எடுப்பாங்க, போகாட்டி எடுக்க மாட்டாங்கன்னு ஒன்று இல்லை, 2 பேரும் எடுப்பாங்க. அப்போ அங்கே வந்து நீங்கள் படிக்கிறத பொறுத்து. அப்போ கட்டாயம் நீங்கள் போகணும் அப்படின்னு ஒன்று இல்லை. ஓகே. ஆனால் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக போகணும். ரெண்டாவது வந்து என்னென்னா வந்து அவங்களோட இங்கிலீஷ் நாலேஜ், சிங்கள நாலேஜை வந்து கொஞ்சம் லாங்குவேஜ் ஸ்கில்ஸை கூட்டிக்கணும். 3வது வந்து ஒரு டிவைஸ் ஒன்று எடுத்துக்கோங்க, லேப்டாப்போ டெப்போ ஐபேட். மெயினாக வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஐபேட் இல்லாட்டி டெப்பை தான். அதுக்கு அடுத்தது வந்து புக்ஸ் இப்போவே வாங்க போக வேணும். ஏண்டா நீங்கள் டெப்பில் யூஸ் பண்ணுறது தான் நல்ல. ஏன்னா புக்ஸோட விலையும் கூட. அடுத்தது நீங்கள் ஒரே புக்ஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ எனாட்டமிக்குன்னா நிறைய புக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ
அதுக்கு வந்து நிறைய புக்ஸ் வாங்கிட்டீங்களா, எட்லஸ் எல்லாம் நிறைய வாங்கிட்டீங்களா. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஒன்று வாங்கணும் அப்படின்னா வாங்க. இப்போதைக்கு வந்து டெப்பில் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் டெப் ஒன்று வாங்கி அதில் யூஸ் பண்ணால் ஓகே. அடுத்தது எஸ்டெட் வந்து இப்போவே நீங்கள் வாங்க தேவையில்லை, ஒரு 1 இயர் உங்களுக்கு டைம் பண்ணிக்கிறேன். ஓகே, இவ்வளோ தான் இந்த ஓகே. இப்போ எண்டுக்கு வந்துட்டோம். எவ்வளோ நேரம் கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ அண்ட் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர்.